ஒரு பிரியாணி சாப்பிட 8 மணி நேரம் கிட்டத்தட்ட 314 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் மொக்க வாங்கின கதையை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஒரு 7 மாசம் முன்னாடி ஜனவரி 3ஆம் தேதி நைட்டு ஒரு 9 மணி போல காவேரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சி 7 மணி நேரம் டிராவல் பண்ணி பெங்களூர் KSR ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டு அங்கிருந்து ஒஸ்கோட்டைக்கு போற ஒரு ஆட்டோவை பிடிச்சி 45 நிமிஷம் டிராவல் பண்ணி ஒரு பிரியாணி கடைக்கு வந்தோம். நாங்க போனப்போ பனி சீசன் வேற, சம குளிர், ரோடு ஃபுல்லாவே பனி மூட்டமா இருந்தது. எந்த அளவுக்கு கோல்டுனா நீங்க பேசுனீங்கன்னா வாயில இருந்து புகையா வரும். இந்த மாதிரி காலையில ஒரு 4:20 போல பிரியாணியை தம்மு உடைச்சாங்க. நல்ல ஆவி பறக்க ஒரு மட்டன் பிரியாணியும் பக்கத்துலயே சுட சுட சிக்கன் 65 வேற பொரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு பிளேட் வாங்கியாச்சு. ஆசையா பிரியாணி எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டா சுத்தமா காரமோ பிளேவரோ எனக்கு எதுவுமே தெரியல. ஏதோ புலாவ் சாப்பிட்டா மாதிரி இருந்துச்சு. சிக்கன் 65ல கூட சம உப்பு. நாங்க போனப்பதான் அப்படியா இல்ல இந்த ஒஸ்கோட்டை பிரியாணி இப்படிதான் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்க போகும்போது அங்க நிறைய பேரு கூட்டமா வந்து